guys, I'm from Top Skill Academy. நீங்க 6th செம் or 8th செம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஷோரா காலேஜ்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ அந்த டைம்ல எங்க நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு தேடிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க பார்க்க போற அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஸ்ட்ரென்த் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு எண்ட் ஆஃப் வீடியோல நான் சொல்றேன். டாப் ஸ்கில் அகாடமில சாஃப்ட்வேர் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் கைடன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கரியரை பில்ட் பண்ணணும் ஒரு க்ரோ பண்ணணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் உள்ள போலாம். இதுதான் ப்ராஜெக்டோட மெயின் பேஜ். சோ இந்த மெயின் பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். தென் அப்ளிகேஷன் பத்தி ஸ்மார்ட் ட்ராக்கிங், விஷுவல் அனலிட்டிக்ஸ், பட்ஜெட் பிளானிங் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பத்தி நீங்க போலாமே இருக்கும். தென் சைன் இன் சைன் அப் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சைன் அப் பண்ணிக்கலாம். ஏன் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆகாம இருக்கிறதுக்காக நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். சோ நீங்க அந்த பட்டன் கிளிக் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கேட்கும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆர் லாகின் தான் கேட்கும். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாகின் ஆகி அந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறமே டிஃபால்ட்டா எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே வந்து ஜீரோல தான் இருக்கும். நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன், இப்போ எக்ஸாம்பிள் ஃபுட் அப்படின்னா ஃபுட்டை நான் கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்க எந்த பெருசா கூட கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. தென் அமௌண்ட் ஒரு 500 கொடுத்துட்டு எந்த கேட்டகரியில இது வரப்போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிராசரிஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா தென் அதோட டேட், அதுக்கப்புறம் ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ரெண்ட் சரி அமௌண்ட் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதுல இப்போதைக்கு அட்ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். தென் ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஆல்ரெடி இருந்த அமௌண்ட் கூட இந்த அமௌண்ட்டுமே ஆட் ஆயிடும். பட் கீழே என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியா அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். மேல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மந்த் நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வச்சிருக்கீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இது பர் டே. ஒருவேளை நெக்ஸ்ட் டேல நீங்க போய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நம்ம நெக்ஸ்ட் டே கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தோம்னா இதுவுமே எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கூட சேர்ந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆவரேஜா ஒரு அமௌண்ட்ல எவ்வளவு டே வரும் இது எல்லாத்தையுமே உங்களால ட்ராக் பண்ணிக்கணும். இதுல ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டே எந்த கேட்டகரி வேணுமோ அதை கூட தனியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி அப்படியே ஃபில்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சது. வெளியில ஏதோ பிரைஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அதை விட லோ பிரைஸ் தான் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம அதுக்கான டாக்குமெண்டேஷன், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டு நோ மோர் அபவுட் தி ப்ராஜெக்ட், கான்டாக்ட் அஸ்.